வணக்கம் அன்பான நேயர்களே. இன்றைக்கி நம்ம போன எபிசோடில் நம்ம பார்த்த கிளாஸ் வந்து பின்னுன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னுன்னா பீஸுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறது. ஸ்கீவர்னா அந்த ரெண்டு பீஸுக்கு இடையில நம்ம வந்து ஸ்கீவர்னு வைக்கிறது. அது எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம், அப்போ அந்த ஸ்கீவர் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பின்னோ இல்லை ஒரு ஸ்கீவரோ நம்ம வைக்கணும்னா அந்த ஸ்கீவர் எந்த பீஸால் வைக்க போகிறோமோ அதுக்கு வந்து ஒரு துணை ஒன்று வேணும், ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும். அப்படி நம்ம சப்போர்ட்டோடு நம்ம வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பிளாக்கு ட்ரா பண்ணணும், இல்லை பிளாக்கை வந்து வின் பண்ணணும்னு வச்சுப்போம். பிளாக் ட்ரா பண்ணணும், இல்லை பிளாக் வந்து வின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுவார் ஜென்ரலாக, பிஷப் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பிளாக்கோட மூவ் அப்படின்னா என்ன பண்ணுவார், குயினை அடித்து தான் ஆகணும். குயினை அடித்தாகணும். ஏன் குயினால் அடித்தாகணும், கிங்கால் நகர்த்தலாமே, அப்போ குயின் போயிடும்ல. ஸோ சரி, வர்றது ஆட்டம் முடிஞ்சாலும் எனக்கு வந்து கேமை எப்படி கண்டினியூ பண்ணணும் அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து அந்த கேமை கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்படி கேமை கண்டினியூ பண்ணணும்னா நான் எப்படி விளையாடுவேன், இதை அடிச்சிருவேன். இப்போ அடுத்தது வந்து குயின் செக்ஸ் வர்றாரு. அப்படி நான் செக்ஸ் வர்றப்ப அவர் எங்கே மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் மெயினாக பார்த்துக்கணும். ஸோ இப்படி மூவ் பண்ணுறாரு. இப்போ இதிலே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குயின் வந்து எல் ஷேப்பில் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அந்த எல் ஷேப்பில் கண்ட்ரோல் ஆகிருக்குங்கிறப்ப எனக்கு எப்படி அந்த கேம் கொண்டு வரணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்படி எல் ஷேப்பில் கண்ட்ரோல் ஆனிச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த குயினோட மூவ்மெண்ட்டு குயின் வந்து நைட்டு மாதிரி மூவ் பண்ணணும். ஏன் அப்படி நம்ம மூவ் பண்ணுறோம்னா ஸ்கொயரை வந்து கட் ஷார்ட் பண்ணிகிட்டே வரணும். 8 4 2 1 அப்புறம் கேம் வந்து நம்ம வின் பண்ணிடலாம், நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், திரும்ப வந்துட்டேன், ராஜாங்கண்ண வந்துட்டார். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிஷப்பை இங்கே கொண்டு வரேன். பிஷப்பை எப்படி நான் நகர்த்துறேன். இப்போ அவர் இங்கே வர்றாருன்னா நான் எப்படி வந்துடுவேன். அவர் எப்படி வர்றாருன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நகர்த்திடுவேன். இப்படி வர்றாரா, திரும்ப இங்கே நகர்த்தலாம். திரும்ப எப்படி வர்றாரா, ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே குயின் வந்துச்சுன்னா இங்கே தப்பிச்சிருவார். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக கண்ட்ரோலு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அவரோட எதிராளியோட கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ இப்போ நவுத்திட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் இப்போ வந்து ஸ்கொயரை நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறேன். ஸோ ஃப்ரீ பண்ணி விட்டேன்னா எனக்கு அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து எப்படி அது கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூவை, ஸோ பிஷப்பால் செக் வைக்கிறேன். இப்போ இங்கே வந்தார்னா இப்படி நான் செக்மேட் பண்ணிடுவேன். செக்மேட்டை ஆட்டம் முடிஞ்சது, பிளாக்கு வின்னு. ஆனால் ஒயிட்டு வந்து அதை நகராமல் அதை பார்த்துட்டு, ஆனால் வெளில வர இங்கே இருக்கிற செக்குக்கு இங்கே நவுறாரு, குயின் வந்து இங்கே வந்துடுறாரு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்கொயர் மட்டும்தான் கிங்க்கு நவர முடியும். ஸோ இங்கே இருக்காரு, இப்போ இங்கே வர்றாரு. இப்போ பிஷப்பால் செக் வைக்கிறாரு, இங்கே வர்றாரு. இப்போ நல்லா பார்த்தங்க, இப்போ இந்த மூவு ஆனால் பிளாக்கு நகரணும், மேட்டும் வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவார், ஒயிட்டை வந்து கரெக்டாக என்ன பண்ணுவார், இந்த மூவ் பண்ணுறாரு. இப்போ செக்கை திரும்ப ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அப்போ உங்களுக்கு மூமெண்ட்டும் கொடுக்குறாங்க, செக்கும் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த மூமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே மேட்டு வர்றாரு, ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணுறேன். ஒரே ஒரு வெயிட்டிங் மூவ். அந்த ஒரே ஒரு வெயிட்டிங் மூவ் கிங்கை வந்து பின்னாடி ஃபோர்ஸ்ட்டாக வர வைக்கிறதுக்கான மூமெண்ட்டு. ஸோ கிங் வந்து வரக்கூடிய ஒரே மூவ், கிங்க்கான ஒரே மூவ் அந்த எல் ஷேப்பில் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகிட்டு அந்த ஒரு மூவ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு மூவ் பண்ணிடுறாரு. இப்போ குயின் இது பண்ணிட்டாருன்னா மேட்ச்சு வெற்றி தோல்வி இல்லாமல் 2 பேருக்குமே சமம் முடிஞ்சிடும். ஆனால் தப்பு இல்லாமல் கரெக்டாக புத்திசாலித்தனமாக அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே மேட் பண்ணிடுறாரு. ஒயிட்டு தோல்வி அடைஞ்சிட்றாரு, கருப்பு வெற்றி அடைஞ்சிட்றாரு. இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு செக் வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வரும். திரும்பவும் இந்த மாதிரி செக்கு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி திரும்ப நம்ம செக் வைக்க வேண்டாம், சரியா?
இந்த மாதிரி செக்கு வச்சு ஆட்டத்தை நம்ம முடிக்க வேண்டாம், இந்த மாதிரியே நம்ம முடிச்சுக்கிட்டால் கூட போதும். இந்த மாதிரி நம்ம ஆட்டத்தை முடிச்சிட்டா கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பொசிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறப்ப கரெக்டாக குயின் வந்து எல் ஷேப்பில் கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த எல் ஷேப்பில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஆட்டத்தை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வழி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கிங் இங்கே இருக்குங்கிறப்ப கிங்க்கு வேறு வழி இல்லை, இந்த ஸ்கொயரும் கண்ட்ரோலாக இருக்குது. அப்போ கண்ட்ரோல்னால் அந்த இடத்துக்கு நம்ம போனால் நமக்கு அடி விழுகும். அப்படிங்கிறதுனால தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை நம்ம கொடுத்துக்கணும் தான் எதிராளிக்கு. சரி, அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது மாதிரி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? மேட்ச் ட்ரா, எந்த பக்கமும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, சமனில் ஆட்டம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மூவ் வரும். ஸோ இப்போ நான் இந்த மூவ் பண்ணுறேன், இந்த மூவ் பண்ணுறாரு, அப்போ இதை நோத்துறேன், இங்கே நோத்துறாரு, இங்கே நோத்துறேன், இங்கே நோத்துறேன், நான் இப்போ இதை நோத்திடுறேன். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றாரு. ஒரு சில தவறுகள்னால தான் அந்த கேம் முடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி வெற்றி தோல்வி அமைதுங்கிறத வந்து ஆட்டத்தோட ஒவ்வொரு நுணுக்கமான ஒவ்வொரு மூமெண்ட்ஸும், அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து உங்களுக்கு மரத்தோட வேர் மாதிரி இருக்கும். மரம் வேர் ஒன்று தான், ஆனால் அதுலேருந்து அந்த பெரிய கிளைகள் எப்படி கரெக்டாக ஒவ்வொரு ரூட்டாக நீங்கள் பிரியுதோ, எப்படி ஒவ்வொரு பக்கமாக பிரியுதோ, ஒவ்வொரு கிளைகள் வந்து எப்படி வித்தியாசமாக பிரியுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ பிளாக் வந்து வெற்றி பெற்று விட்டார். சரியா, இப்போ வேறு ஒரு பொசிஷன் பார்ப்போம். இப்போ இது ஒரு பொசிஷன். இப்போ இந்த பொசிஷனில் வந்துட்டு அதாவது இந்த கேள்விக்கு வந்து வெள்ளைகிட்ட வந்து ஒரு குதிரை ஒரு பிஷப் இருக்குது. குதிரை எங்கே இருக்குது? F1 இருக்குது. பிஷப் வந்து D1 இருக்குது. அதே மாதிரி கருப்பு ராணி வந்து B1 இருக்குது. அதே மாதிரி கருப்பு மந்திரியார் வந்து F4 இருக்கார். கிங் F5 இருக்கார். நம்ம வெள்ளை ராஜா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? H1 இருக்கார். இப்போ இந்த பொசிஷனில் எனக்கு வந்து ஸ்டேல் மேட் பண்ணணும். நம்ம ட்ரானா என்ன, ரெண்டு ராஜாக்கள் மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே ட்ரா ஆகிடும். அவங்க மோதிப்பாங்க. ஸோ ஆட்டம் சமல்ல முடிஞ்சதுன்னு வைப்போம். அப்போ ஸ்டேல் மேட்னா என்ன, செக்மேட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். செக்மேட்னா எதிராளியோட ராஜாவுக்கு, அதாவது நம்ம ராஜாவுக்கு இல்லை எதிராளியோட ராஜாவுக்கு அவன் செக் வைக்கிறான் இல்லை நம்ம செக் வைக்கிறான், எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத பட்சத்தில் அது செக்மேட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறப்ப எனக்கு வந்து என்ன மாதிரி பீசஸில் நான் கொண்டு வரணும், எப்படி அந்த ஆட்டத்தை வந்து வெற்றிகரமாக நான் மூவ் பண்ணணும், அந்த ஒரு விஷயங்களில் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னோட நைட் ஸ்கொயர் வந்து எங்கே கண்ட்ரோலாக இருக்குது? G3 இருக்கு, E3 இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இப்போ நான் ஏதாவது ஒரு மூமெண்ட்டை வந்து அவனை வந்து நான் டீவியேட் பண்ணி கரெக்டாக நான் இப்போ நேராக போயிட்டுருக்கேன்னா அவனை வந்து திசை திருப்பி விட்டு கொஞ்சம் குழப்பி விடணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரலாக இந்த மூமெண்ட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் கிங்கை நவுத்துனாருன்னா நான் என்ன பண்ணிடுவேன், வேறு ஏதாவது மூமெண்ட் பண்ணிடுவேன். அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார், குயினால் வெட்டிடுவார் இந்த பிஷப்பை. குயினால் வெட்டினதுக்கப்புறம் நான் இப்போ இந்த மூமெண்ட் பண்ணுறேன். குயினால் மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவ் பண்ணுறேன். இப்போ அவர் செக் பண்ணிட்டாருன்னா இப்போ வெள்ளை ராஜாவுக்கு தப்பிக்கிறதுக்கு ஸ்கொயர் இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ ஆட்டம் வந்து ரெண்டு பக்கமும் சமம் இல்லாமல் கரெக்டாக ரெண்டு பக்கமும் வெற்றி தோல்வி இல்லாமல் 7th முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.